ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மணி வியூ பர்சனல் லோன் ஆப் இது இந்த ஆப்பை பற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு டிவிலேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், அடிக்கடிக்கு வர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னால் மணி வியூ ஆப் தான். இன்ஸ்டன்ட் 5 lakhs வரைக்கும் கிடைக்கும், 10 lakhs கிடைக்குன்ற மாதிரி போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் பேலையும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த மணி வியூ ஆப்பை ஒரு 15,000லேருந்து 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நோ சேலரி ஸ்லிப் ரெக்கார்டு, ஈஸி லோன் அப்ரூவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சிபில் ஸ்கோரை ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆப்ஷனுங்க, எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ணதால் சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு அவங்க எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணுறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணுறாங்க. அந்த சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி இதில் ஜிபேலையும் இந்த மணி வியூ ஆப்பு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மணி வியூ ஆப்பில் என்னென்ன பார்த்தேன், இதனோட ரிவ்யூ அண்டு இதில் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்குமா, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மணி வியூ ஆப்பில் என் ஃப்ரெண்டுக்கு அப்ளை பண்ண ஒரு 10 to 15 மினிட்ஸில் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான், 10,000 அப்ளை பண்ணால் 3 மாதம் கொடுத்தேன். 3 மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு என்னன்றது டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். இவங்களோட மெயின் கோலே பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் த மேக் ஆஸ் அ பெட்டர். எல்லா ஆப்போட இது எதுக்கு பெட்டராக இருக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது டேர்னர் பீரியடு, ரிட்டர்ன் பேமெண்ட், ரீபேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, நீங்கள் திருப்பி கட்ட வேண்டிய கால அவகாசம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. எந்த ஆப்லேயுமே இந்த ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. 3 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே சொல்லியிருக்காங்க. 10%லேருந்து 39% வரைக்கும் கொடுக்குறாங்களா. யூனிக் கிரெடிட் பர்சனலைஸ்டு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ 100% பேப்பர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, 100% டிரான்ஸ்பரண்ட், நோ ஹிடன் சார்ஜஸ், நோ சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. பேப்பர்லெஸ்ஸு ட்ரான்சாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி எவ்வளோ சார் இருக்கும், இது நம்ம அப்ளை பண்ணால் எவ்வளோ நல்லா கிடைக்கும் சார். எனக்கு 15 மினிட்ஸில் எனக்கு கிடச்சிச்சு. அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு மணி. பர்சனல் லோன் போத் சேலரைஸ்டு அண்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் சிபில் ஸ்கோர் 600 இருந்தாலே போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன் ஆஃப் 650 இருந்தாக்கா நாம் கண்டிப்பாக கொடுப்போன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் மஸ்ட் ரிசீவ்டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஆர் கையில் வாங்கினாலும் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் இல்லை கையில் கூட கொடுத்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனு. நான் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். கெட் ஸ்டார்டர் கொடுத்த உடனே வி நியூட் ஃபீ பர்மிஷன் சொல்லிட்டு கேட்கும். அதில் எல்லா பர்மிஷனும் அக்செப்ட் பண்ணிங்க, மேக்ஸிமம் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்த உடனே அலோ என்ற ஆப்ஷன் கேட்கும். அலோ என்ற ஆப்ஷனும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்கும், அந்த இமெயில் ஐடி கொடுங்க. ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பரை டைப் பண்ணிங்க. கண்டினியூ கொடுத்தோன்னது உங்களோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸுக்கு போயிடும். கங்க்ராச்சுலேஷன், யூஆர் எலிஜிபிள் ஃபார் த ஸ்பெஷல் லோன் ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓடிபி வந்தோன்னா நம்ம அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுக்கும். பேன் கார்டு கேட்கும். உங்கள் பர்சனல் டீட்டெயிலில் பேன் கார்டு கேட்கும். பேன் கார்டு கேட்ட அதுவே சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது, ஒரு 650லேருந்து 700, 800, ஒரு 600க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருது. இவங்க எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 15,000 எலிஜிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நான் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் 15,000 வாங்கினா எனக்கு இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி பார்த்தீங்கன்னாக்கா 5,328 ரூபா கொடுக்குறாங்க. 5 மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா 3,299 ரூபா கொடுக்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,027 ரூபா பிடிப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5,000 நான் செட் பண்ணுறேன். 5,000 செட் பண்ணிங்கனாக்கா 3 மாதம் தான் டர்ன் ஓவர் பீரியட் கொடுக்குறாங்க. 1,774 ரூபா பர் மந்த்து கொடுக்குறாங்க. 342 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்குறாங்க. அதுவே 10,000னாக்கா எனக்கு 3,552 ரூபா பர் மந்த்துக்கு கட்டணும். அதே 4 மாதம்னா 2,706 ரூபா கட்டணும். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 684 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் 10,000 வேணுன்றதுனால கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டேன். கிரேட், யுவர் சாய்ஸ் இஸ் வெரி குட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டெப் டு ஃப்ரம் கெட்டிங் த லோன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரிஃபை கேஒய்சி, செட் இஎம்ஐ ஆட்டோ டெபிட்,
ரிவ்யூ அண்ட் சைன் அக்ரிமெண்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர் 4த்தையும் சைன் படித்து பார்த்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து லிட்டில் மோர் அபவுட் யூ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்களோட பர்சனல் டீட்டெயில் கொடுக்கணும். ஃபாதர் நேம், மதர் நேம், அதுக்கப்புறம் ஓன் ஹவுஸா ரெண்டல் ஹவுஸான்னு கேட்டிருக்காங்க. ஓன் ஹவுஸ்னால் ஓன் ஹவுஸை கொடுத்துங்க, ரெண்டல் ஹவுஸ்னாலும் ரெண்டல் ஹவுஸை கொடுத்துங்க. பர்பஸ் ஆஃப் லோன், என்ன பர்பஸுக்காக லோன் வாங்குறீங்க? நான் என்னோடய தேவைக்காக வாங்குறேன்ற மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும், எதனா டவுட்னா கேட்கணுன்னா இதுக்கு வந்து நீங்கள் தமிழில் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா, இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது, தமிழ் இருக்குது. அபவுட் யுவர் கம்பெனி, உங்களோட கம்பெனி, நான் வந்து கம்பெனி செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துருந்தாக்கா அந்த கம்பெனி பற்றி கேட்குறது. நான் கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க, அதனால் கம்பெனி டீட்டெயில் கொடுக்கணும். கம்பெனி நேமு, இன்வென்ட்ரி டைப்பு, கம்பெனி அட்ரஸ்ஸு, பின்கோடு, கண்டினியூ கொடுத்துங்க. வெரிஃபை கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரில் கேஒய்சியாக்கா கேவிஒய்சி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் கார்டில் உங்களுக்கு ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சென்ட் பண்ணிங்க, சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும். அதர்வைஸ் டிஜிலாக்கரில் இருக்க கேஒய்சி மூலமாக நாங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா டிஜிலாக்கர் வச்சுருக்கு, அதனால் டிஜிலாக்கர் கொடுத்துட்டு என்னோடய கேப்சா பேன் நம்பரும் ஆதார் நம்பர் அண்டு கேப்சா கோட் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து டிஜிலாக்கர் வந்து ஓப்பன் ஆகிடும். உங்களோட பாஸ்வேர்டு ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்தோன்னே 6 டிஜிட் பேன் நம்பர் கேட்கும், பின் நம்பர் கேட்கும், டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கான பின் நம்பர் கேட்கும். செக்யூரிட்டி கொடுத்தோடனே அலோவ் கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி கேஒய்சி ஃபைண்டிங் பண்ண உடனே கேஒய்சி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் த டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட செல்ஃபி வேணும். உங்களோட ஃப்ரண்ட் கேமராவில் உங்களோட செல்ஃபி எடுக்கணும். அந்த செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப் போட்டிருக்கூடாது, மாஸ்க்கு போட்டிருக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. நேராக வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து டேக் த செல்ஃபி அப்லோடு கொடுத்துருக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்டில் செல்ஃபி முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த அமௌண்ட் பேங்க்கில் கிரெடிட் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும். உங்களுக்கு எந்த பேங்க்கோ அந்த பேங்க் கொடுத்துங்க. நான் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், ஐஓசி கோடு கொடுத்து வெரிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். ரேட்டு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆப்போட ரேட்டு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் வந்து செக் பண்ணேன். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவ்யூவில் இருக்குது. உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் லோனுக்கான சேங்ஷன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,550, அதாவது நீங்கள் வந்து 3 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. 3,536 ரூபா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 413 ரூபா. இந்த 10,000ல் 413 ரூபா போச்சுன்னா மீதி 9,567 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்குள்ளே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் செலக்டட் எந்த மாதம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இஎம்ஐ ஆட்டோ டெபிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட்டோ டெபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட் பேங்கிங் மூலமாக அல்லது டெபிட் கார்டு அது ஏடிஎம் கார்டு மூலமாக நம்ம பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் நெட் பேங்கிங்னாலும் ஓகே, டெபிட் கார்டு மூலமாலும் ஓகே. நான் டெபிட் கார்டு கொடுத்துட்டு பண்ணியிருக்கேன். அப்படிலாம் நீங்கள் நெட் பேங்கிங் கொடுத்து பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் நெட் பேங்கிங் கொடுத்துருக்கேன். நெட் பேங்கிங் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில் எல்லாத்தையும் காட்டுது. அக்செப்ட்டுக்கு அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் சப்மிட் கொடுத்தோன்னே எஸ்பிஐக்கான ஆப்ஷன் உள்ளே போயிடுது. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டவுடனே லோன் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு வேணுமான்றதை கேட்டிருக்காங்க. அக்ரி கொடுத்தோடனே கன்ஃபார்ம் கொடுத்தோடனே ஓடிபி செக்யூரிட்டி பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்கோம். அக்கௌண்ட் வந்து கேட்குறாங்க, தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. எனேபிள் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. ஈஸ் மேண்டிடேட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் கொடுத்தோடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட கன்ஃபர்மேஷன் அட்ரஸ்ஸு, கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் முடிஞ்சது. கன்ஃபார்ம் நம்ம எல்லா டீட்டெயில் கொடுத்தோன்னே லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்குது. உங்களோட அட்ரஸு கிளியராக கொடுத்துருங்க. பர்சனல் ரெஃபரன்ஸ் ஃபார் யுவர் லோன், எதனா ஒரு 2 பேரோட ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. செலக்ட் மொபைல் நம்பர் சொல்லிட்டு 2 பர்சன், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் ஃபாதர் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபாதருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸுக்கும் நம்பர் கொடுத்துட்டேன். ரிவ்யூ லோனு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வேணுன்னா விசாட் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு 10,000 ரூபா லோன் வாங்குறீங்க. ப்ராசஸிங் ஃபீஸு 413 ரூபா, ப்ரீ இஎம்ஐ 20 ரூபா, மொத்தத்தில் பிடிச்சிட்டு 9,567 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கண்டினியூ கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் யுவர் லிமிட்டுன்னு கேட்டிருக்காங்க. லிமிட் இன்க்ரீஸ் பண்ணனாலும் 10,000லேருந்து 15,000 இருக்குங்களா, இல்லை 1,00,000 ஆக்குறீங்களா கேட்குறாங்க. அதுக்கு டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணால் அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு போதும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அக்ரிமெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஓகே சைன்இன் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன். சைன்இன் பண்ண உடனே ஆதார் கார்டில் லிங்க் பண்ண ஓடிபி வரும். ஆதாருக்கு ஓடிபி வந்தோடனே ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபியை கொடுத்துடணும். சைன்இன் நவ் கொடுக்குறோம். அக்ரிமெண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி வரும். நம்ம அக்ரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கன்றது யுவர் லோன் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு லோனு கிடச்சிடுச்சு. ஒரு 10,000 ரூபா லோன் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகுது. இது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் கிளியராக வச்சுருந்தீங்கனாக்கா ஒன்றுமே இல்லை, செல்ஃபி மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணோம். ஆதார் கார்டு ஓடிபி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்க, மொபைல்லே நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதுதான் ப்ரொசீஜரு. ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பாகவே இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவே இருக்குது. லோ இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு 22% போட்டிருந்தாங்க. அந்த 10,000க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22% போட்டிருக்காங்க. அதாவது ஒரே 1.25 ரூபா, ₹1.75 வட்டி விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்க ஒரு மணி ஆப்பு. நீங்கள் வாங்கன்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி வாங்குங்க. மினிமம் லோனாக வாங்குங்க. 1 லட்சம் 2 லட்சம்லாம் வாங்கினா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு 10,000 15,000 3 மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட வாங்கத்தோட இந்த மணி ஆப்பில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எதனா டவுட்னா கேளுங்க, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.